தட்சணா மருதமடு புனித அந்தோனியார் ஆலய அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. மடமத தொலைக்காட்சி செய்திகளுக்காக கலியத்தில் டயான். மடு மறைக்கோட்டத்தைச் சேர்ந்த தட்சணா மருதமடு பங்கின் புனித அந்தோனியார் ஆலய திறப்பு விழாவும் அபிஷேக நிகழ்வும் நேற்று திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு மன்னார் மறைமாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களின் தலைமையில் சிறப்பாக இடம்பெற்றது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் மன்னார் மறைமாவட்ட ஓய்வு நிலை ஆயர் மேதகு இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை மற்றும் பல அருட்பணியாளர்களும் இறைமக்களும் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். இந்த பங்கானது 1992 ஆண்டு அருட்பணி அருள்நாதன் அமலமரித்தியாய்கள் அடிகளாரின் பணிப்பொறுப்போடு தனிப்பங்காக மாறியது. இந்த பங்கின் தாய்க்கோயிலாக தட்சணா மருதமடு புனித அந்தோனியார் ஆலயம், துணை ஆலயங்களாக தேவாபுரம் கீரிசுட்டான் கிறிஸ்து அரசர் ஆலயம், முள்ளிக்குளம் புனித சின்ன திரேசாள் ஆலயம், இரணை இலுப்பைக்குளம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம், சின்னவலையன்கட்டு புனித வியாகுல அன்னை ஆலயம், நவி புனித ராக்கினி அன்னை ஆலயம் ஆகியவை விளங்குகின்றன. மேலும் அருட்பணி தேவ வசந்தராச அமலமரித்தியாய்கள் அடிகளாரின் காலத்தில் அன்றைய ஆயர் மேதகு இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களால் 13/6/2021 புதிய ஆலயத்திற்கான அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. தொடர்ந்து அருட்பணி ஜெனோ கரன்ஸ் அமலமரித்தியாய்கள் அடிகளாரின் காலத்தில் நிர்மாண பணிகள் ஓரளவு முற்றுப்பெற்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. சிறப்பாக இந்த ஆலயத்தின் திறப்பு விழா நிகழ்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நிறைவு செய்து அபிஷேக நிகழ்வை பங்கு மக்களின் ஒத்துழைப்புடன் அழகாக நிகழ்த்திய தட்சணா மருதமடு பங்கு தந்தை அருட்பணி டிலோஷன் ராஜீவ் அமலம்பிரித்தியாய்கள் அடிகளாரையும் பங்கு இறைமக்களையும் மடுமாதா தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்தி நிற்கின்றோம். தன்னானே